தேவனிடத்திலே ஜெபித்து விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் வர வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தனைகள் கெட்டவைகளாயிருக்கக்கூடாது. கெட்ட சிந்தனையோடே கூட இருக்கின்றவர்கள் அப்படியே ஜெபிக்கும் போது தேவன் பதில் தரமாட்டார். கெட்ட சிந்தையோடே கூட யோசிக்கின்றவர்கள், கெட்டவைகளை சிந்திக்கின்றவர்கள், தீய எண்ணம் கொண்டிருக்கிறவர்கள், தீயவைகளின் மீதே எப்பொழுதும் தங்கள் மனதை வைத்திருக்கிறவர்கள் தேவ சந்நிதிக்கு வந்து எவ்வளவு நேர்த்தியாய் ஜெபித்தாலும் தேவனிடத்திலிருந்து எந்த பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது உண்மை. திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், மனிதன் வெளித்தோற்றத்தை மாத்திரம்தான் பார்ப்பான். யாரையாவது நீங்கள் பார்க்கிற போது கொஞ்சம் ஜாக்கிரதையா அப்படியே பார்ப்பீங்க. சாதாரணமாக உங்களுடைய முகத்தை கவனிப்போம், அல்லது அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கவனிப்போம். அதே மாதிரி மற்றவங்க தலை சீவி இருக்கிற விதத்தை கவனிப்பாங்க. இன்னும் சிலர் எந்த பொருட்களை அல்லது எந்த செல்ஃபோன் பயன்படுத்துகிறாரு, எவ்வளவு நகைகளை போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் கோல்டா இல்லை ரோல்டு கோல்டா. இப்படி மனிதனை மேலிருந்து கீழே வரைக்கும் அடுத்த மனிதன் பரிசீலிக்கிறான். அப்படி அவன் பரிசீலனை பண்ணி அவன் ஒரு உத்தேசத்துக்கு வருகிறான். தயவு செஞ்சு கவனிங்க, தேவன் மாத்திரம் மனிதனுடைய மேல் தோற்றத்தை பார்த்து பரிசீலிக்கிறவர் அல்ல. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? இருதயங்களை பரிசீலிக்கிறார். மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியாக இல்லாவிட்டால் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் வரவே வராது. உன் இருதயத்தை தேவன் பரிசீலிப்பார், உன்னுடைய எண்ணங்களை தேவன் பரிசீலிப்பார். நம்மள சில பேரை பார்த்தோம்னா தங்கள் பேச்சை அடிக்கடி கெடுத்துக் கொள்ளுகிறவர்களை நாம கவனிக்கிறோம். ஒருவேளை தங்கள் வாய் வார்த்தை சரியா இல்லைனா, அது பரிசுத்த குலைச்சலாக இருக்கும்னா, கட்டாயமாக தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு பதில் வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாய் வார்த்தை ஆபாசமாக இருந்தால், வாய் வார்த்தை பொய்யாக இருந்தால், வாயின் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துகிறதா இருந்தால், தூஷிக்கிறவர்களாக இருந்தால், துவேஷிக்கிறவர்களாக இருந்தால், யாரை குறித்தாவது தீயதை சொல்கிறவையாக இருந்தால், கபடமாக பேசுகிறவையா இருந்தால், அப்பப்போ அந்தந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பேசினா, உங்ககிட்ட உன்னை பற்றி நல்லா, மற்றவங்ககிட்ட மற்றவங்களை பற்றி நல்லா பேசுகிறதா இருந்தால், அவங்க சங்கதியை இங்கே சங்கதியை அங்கே கொண்டு போய் புரணி பேசுகிற நாவா இருக்கும் என்றால், இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்குள்ள இருந்தால் கவனி, தேவனிடத்திலிருந்து பதில் உனக்கு வரவே வராது. எந்த பதிலும் வராது. தேவனுடைய சந்நிதியை நீ அடைகிற போது சகோதரனே சகோதரியே, நடத்தை மிகுந்த கவனம் உள்ளதாக இருக்க வேண்டும். கவனிங்க, ஏலி என்கிற ஒரு ஆசாரியன் அங்கே உட்கார்ந்திருந்தான். அன்னாள் என்பவள் அங்கே வந்தாள். எப்படி வந்தாள்? மிகுந்த துக்கம் நிறைந்தவளாய் வந்தாள். துக்கத்தோடே கூட வந்தாள். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் யாராவது இருக்கீங்களா? நான் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறேன், மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறேன், மிகுந்த அவமானத்துக்கு ஆளாகி இருக்கிறேன், காயப்படுத்தப்பட்டிருக்கின்றேன், வேதனைக்குள்ளாகி இருக்கிறேன், உதவியற்ற நிலைமையில் இருக்கிறேன் என்று யாராவது இருக்கிறீர்களா நம்ம மத்தியிலே என்றால் கவனிங்க, அன்னைக்கு அன்னாள் மிகுந்த துக்கம் உடையவளாக கர்த்தருடைய சந்நிதியில் வந்து அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது, தேவனுடைய ஆவியை பெற்றிருந்த ஆவிக்குரிய ஸ்திரீ என்பதனால் தேவனுடைய சந்நிதியில் அவள் என்ன செய்தால் கவனிங்க, கண்ணீரை சிந்தினாள். நண்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சந்நிதிக்கு வந்து சும்மா ஓன்னு கத்தாதீங்க, சும்மா கூக்குரல் போடாதீங்க. ஏனென்றால் தேவன் இருக்கிறார். அது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், வாசஸ்தலம். அவருடைய சந்நிதியிலே தாழ்மையோடு கூட, அவருடைய சந்நிதியிலே மிகுந்த பணிவோடு கூட, நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணுவது என்பது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்வோம் என்றால், இதோ அந்நாள் செய்த ஜெபம் எப்படி செஞ்சா? மிகவும் அழுது ஜெபித்தாள். அவள் எவ்விதத்திலே தன்னுடைய பாரத்தை, வேதனையை தீர்க்கக்கூடிய தேவனிடத்திலே சொன்னாள் என்று இங்கே பார்க்கிறோம். ஆலயத்திலே வந்து அவள் ஜெபித்தாள். வீட்டிலே ஜெபிப்பது என்பது தப்பல்ல, கண்டிப்பா ஜெபிக்கணும். அதிகாலமே எழுந்து உன் வீட்டிலே நீ ஜெபிக்க வேண்டும். இரவு படுக்கைக்கு போகும் முன்பும் உன் வீட்டிலே நீ ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் செய்யும் ஜெபம், இரவிலே செய்கின்ற ஜெபம், அவைகள் உன் வாழ்க்கைக்கு, உன்னுடைய குடும்பத்திற்கு, உன்னுடைய எல்லாவற்றிற்கும்
ஆசீர்வாதத்தையும் அதோடு மாத்திரமல்ல பாதுகாவலையும் கொடுக்கும். யாரெல்லாம் தவறாமல் வீட்டிலே ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய சந்நிதிக்கு மதிப்பு கொடுக்கிற ஆவிக்குரியவர்களாயிருப்பார்கள். வீட்டிலே விண்ணப்பம் பண்ணின அன்னாள் தேவ சந்நிதிக்கு வந்து கண்ணீர் சிந்தினாள். தான் எங்கே இருந்தாலும் அங்கே ஜெபிக்கின்ற தாவீது தன்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து அவன் ஜெபித்தான். என்னுடைய விண்ணப்பம் உம்முடைய சமூகத்திலே வருவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, கவனிங்க. தனியாக நீ உன் நேரத்தை தேவனுடைய சந்நிதியில் செலவழிப்பாய் என்றால் தேவனுடைய ஆலயத்தையும் நீ மிகவும் நேசிப்பாய். ஒரு வரத்தை நான் வேண்டுகின்றேன். அது என்னவாம்? எப்பொழுதும் நான் உம்முடைய ஆலயத்திலே வாசம் பண்ண வேண்டும். இந்த உலகத்திலே 1000 நாட்களை கழிப்பதை பார்க்கலும் என்னது, உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே ஒரு நாள் மேன்மையானது. இவைகள் எல்லாமே கூட தேவனின் மீது, தேவனுடைய ஆலயத்தின் மீது, தேவனுடைய சந்நிதியின் மீது பற்றுதல் உள்ளவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய குணங்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவும் திட்டமான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசி இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சந்தித்ததற்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சந்நிதியை தேடுகிற எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய சந்நிதியில் அந்நாளை போல மன்றாடுகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. தாவீதை போல விண்ணப்பம் பண்ணுகிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த வேளையிலே நீர் சந்தித்து, ஐயா, நாங்கள் எதிர்கொள்கிற எல்லா ஆபத்துக்களிலும் இருந்தும், அபாயங்களிலிருந்தும், அவமானங்களிலிருந்தும், ஆரோக்கிய குறைவிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்தும் விடுவீங்க ஆண்டவரே. விடுதலை கொடுங்க ராஜா. கடைசி மூச்சு வரைக்கும் உம்மையே சேவிப்பதற்கும் உமக்காகவே வாழ்வதற்கும் மகா கிருபை நீர் அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.